எல்லா புகழும் இறைவனுக்கே. 3 நாள் 3 விதமான டாப்பிக்கு 3 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று அப்டேட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய யூடியூப் சேனலில். 7 மணிக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி முதல் வீடியோவாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான். என்ன பிளானு? வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணுமோ அப்படின்னு பார்த்தீங்களா? நிச்சயமாங்க. ஹவு டு கிரியேட் எ சைட் பிளான். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸாகவே பிளான் பிளானிங் பண்ணிடுவோம். அது பேப்பர் ஒர்க்காக பண்ணுவோம். சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு டிசைனர்கிட்ட நம்ம பிளான் வாங்குவோம். அந்த பிளான் போடுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும், எப்படி அந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்லாம் கவனிக்கணும். அதை உதாரணத்துக்கு, பக்கத்தில் எதுவும் ஃபேக்ட்ரி இருக்கா, கடை இருக்கா, சிட்டிக்கு நடுவில் கட்ட போகிறீங்களா, வில்லேஜ் இடமா, அல்லது ஈபி லைன் எதுவும் பக்கத்தில் கிராஸ் ஆகுதா, டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்கா, நான் டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்கா, கிராமத்தில் கட்ட போகிறோமா, டவுனில் கட்ட போகிறோமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, ஒரு டோபோகிராஃபிக் மூலியமாகவே நம்ம சின்ன சைட்டில் கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே அந்த அனுமதிக்கப்பட்ட பொறியாளர்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது, அவர் முனிசிபல் டிராயிங் ரூல்ஸ் படியும், வில்லேஜ் டிராயிங் ரூல்ஸ் படியும், சிட்டியுடைய டிராயிங் ரூல்ஸ் படியும், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்னென்ன முறைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உங்களுக்கு லேஅவுட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள் சைட் பிளான் போடுறதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்ட பொறியாளர்கிட்ட, அனுபவம் வாய்ந்த பொறியாளர்கிட்ட நம்ம தகவல் சேகரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தகவல் சொன்னதுக்கப்புறம், உதாரணத்துக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வேண்டிய ஏரியாவில் எத்தனை ரூம் வேணும், எத்தனை ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் வேணும், காமன் டாய்லெட் வேணும், கிச்சன் எங்கே வேணும், வாஸ்து சாஸ்திர முறைகள் படி வேணுமா, அல்லது வாஸ்து சாஸ்திர முறைப்படி வேண்டாம், எனக்கு இருக்கிறதே கன்ஜஸ்டடான ஏரியா, அல்லது 1 சென்ட் 2 சென்ட் ஏரியா, இதுக்குள்ளே எனக்கு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சைட்டை சுற்றி சைட் செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய எத்தனை அடி விட போகிறோம், அதாவது நம்ம சன்சைடு இருக்கும், நம்ம பில்டிங் மட்டும்தான் நீள அகலத்தை 20 அடி நீளம் 20 அடி அகலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட எக்ஸிட்டிங்காக ஒரு 2 அடி சன்சைடு போகிறதுக்கும் அந்த படி போகிறதுக்கும் உண்டு இருக்குது. முக்கால்வாசி இடத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு மெத்தடு மாதிரி ரோட்டுக்கு வெளியில் தான் படிகள்னால் சில இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி தான் முன்கூட்டியே நம்ம திட்டமிடுதல் பட்சத்தில் அந்த படி முதற்கொண்டு எவ்வளோ தூரத்தில் வரணும், அந்த சைட்டை சுற்றி செப்டி டேங்க் எங்கே வரணும், சானிட்டரி பர்பஸ் எங்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்னால் நிச்சயமாக உங்களுக்கு தர முடியும். அந்த பிளானில் என்னென்ன விஷயம்லாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அவுட்ரு சுவர் எத்தனை இன்ச்சு சுவர், 9 இன்ச்சு சுவரா, மிடில் சுவர் 4.5 இன்ச்சு சுவரா, அல்லது என்ன மெத்தடில், என்ன செங்கலில் கட்ட போகிறீங்களா, ஏஐசியில் கட்ட போகிறீங்களா, இன்டர்லாக்கிங் மெத்தடில் கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறத A to Z உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் உதாரணத்துக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் கூட ஒரு ஏரியா இருக்கலாம், ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியா இருக்கலாம். அதில் எப்படி அந்த டிராயிங் ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த ஸ்லோப்புக்கு ஏற்றாப்புல அதை கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு, அப்புறம் அதாவது ஒரு சமவெளியான இடத்துல இருக்கலாம், அங்கே அதுக்கு ஏற்றாப்புல ஒர்க் அவுட் மெத்தடெல்லாம் அந்த இன்ஜினியர் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் சைட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்யூச்சரில் நமக்கு எப்படி பில்டிங் வரப்போகுதோ அதை ஒரு டாப் வியூ அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சைட் பிளானில் சொல்லலாம். இதை ஒரு ஆட்டோகேட் டிராயிங் மூலமாகவோ அல்லது ஒரு பென்சில் டிராயிங் மூலமாகவோ அவங்க கொடுப்பாங்க. ஒரு சின்ன டிராயிங் அப்படின்னா இந்த மெத்தட் போகும். இதே ஒரு பெரிய டிராயிங்காக இருக்கும் பட்சத்தில் ஒரு டிசைனர்கிட்ட, ஆர்கிடெக்சர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சைட் இன்ஜினியர் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது பக்காவாக 100% ரிசல்ட் கூடிய ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும்.